பாத்தீங்களா இந்த பூ பாய்ப்போல கத்திக்கிட்டே இருக்கான் எங்க வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கின் கொஞ்சம் சொல்ல விடேன்டா. நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சாய் சாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சலு. இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப், என்னோட ஹரிபரி மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் வேணுமா இல்லை பார்த்தீங்களா இந்த பூ பாய்ப்போல கத்திக்கிட்டே இருக்கான் எங்கள் வந்து. ஸோ கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருந்தால் அப்படி தானே, என்ன பண்ண முடியும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கின் கேர் கொஞ்சம் சொல்ல விடேன்டா. ஸ்கின் கேர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நிறைய பேர் ஓட் பண்ணி தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். பட் வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது, 200 பேர் தான் மக்கள் அது பார்த்துருக்காங்க, 200 வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட வந்து இதுக்கும் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வேணுமா இல்லை டே இன் மை லைஃப் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு டே இன் மை லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு 1000 பேர்கிட்ட வந்து ஓட் போல் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இது பார்க்கலாம் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஃபுல் டே வந்து எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், பட் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியாது. அதனால வந்து மார்னிங் தான் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ அந்த ஒரு டைமை வந்து எப்படியாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முடிவு பண்ணி கேமராவை கையில் எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு என்னென்ன காமெடி நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஸ்கின் கேர் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்கின் கேர் வீடியோலாம் போட்டு ரொம்ப லேக் ஆகி உங்களை வந்து போர் அடிக்க வைக்க விரும்பலை. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக கிச்சனுக்கு போகணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். பூபு வந்து என் கூடயே எழுந்துருவான். ஸோ எழுந்துட்டான். அந்த அக்கப்போர் தான் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாவு நேற்று அரைச்சி வச்சிருந்தேன், என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். டடா, மாவு நல்லாவே பொங்கி இருக்கு. ஸோ இட்லியே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் வந்து தோசை இட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கும் மிடுக்கும் தான் தோசை ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். காலையில் லேட்டாக இருந்தால் கூட டக்குன்னு வந்து ஒரு தோசை ஊற்றி ஒரு சட்னியை அரைச்சிட்டு டக்குன்னு வந்து கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனாலே வந்து தோசையிலேயே வந்து நாளை வந்து ஓட்டிடுவேன். ஆனால் கூட என் ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லி தோசை சாப்பிட்டா பிடிக்காது. அவர் வந்து இன்னும் வேறு பிரேக்ஃபாஸ்ட்டே அவனுக்கு செய்ய தெரியாதா, எப்போ பாரு இதையே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஸோ அதனால் அடிக்கடி இந்த சப்பாத்தி பூரி நான் செய்யவே மாட்டேன், ரொம்ப ஆயிலுன்றதுனால. சப்பாத்தி, அப்புறம் ஓட்டடான்னு ஒரு ரெசிபி செய்வேன், இடியாப்பம், இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஏதாவது ரொட்டீன்லேயே செஞ்சுட்டே இருப்பேன். விதவிதமாக சமைக்கிறது அப்படின்னா அது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த விதவிதமாக சமைக்கணும்னு அப்படின்னு தோணாது. என்ன சமைக்க தெரியுமோ அதையே வந்து ஊட்டிடுவேன். என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு, உனக்கு வேறு எதுவும் புதுசாகவே சமைக்க தெரியாதா, ஏன் இதையே செஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு. நமக்கு என்ன வருமோ அதானே செய்ய முடியும். புதுசாக எது செஞ்சாலும் சொதப்பிடுது மக்களே. அதனாலேயே சரி, தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சேஃப் ஜோன்லேயே சுற்றுறது. அதே மாதிரி இட்லி வந்து செய்யறத வந்து மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாத்திரம் நிறைய கழுவுறதுக்கு இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து 2 தோசை வந்து ஊற்றி விட்டா அப்படியே முடிஞ்சிடும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த இட்லி மட்டும் செஞ்சால் நிறைய பாத்திரம் கழுவுறதுக்கு இருக்கும். இட்லிக்கு வந்து சாம்பாரும் கார சட்னியும் செய்ய போகிறோம். ஏன் கார சட்னினா மிலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிலுக்காக நம்ம கார சட்னி வந்து செய்கிறோம். சாம்பார் வந்து காலையிலே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்ற வந்து டென்ஷனே இருக்காது. மத்தியானத்துக்கு அந்த சாம்பாரே இருக்கும். டின்னருக்கு நம்ம யோசிச்சா போதும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இட்லி தோசை எல்லாம் செய்யணும், உடனே காலையில் சாம்பார் வச்சுருவேன். அப்படின்னா மத்தியானத்துக்கு அந்த சாம்பார் போதும், ஏதாவது பொரியல் அது இது சாதம் அந்த மாதிரிலாம் செஞ்சால் போதும். ஸோ வந்து அந்த குழம்பு பிரச்சனை இருக்கே, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து டெய்லி வந்து என்ன குழம்பு செய்யலாம் யோசிச்சு மண்டே பிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இன்னைக்கு மத்தியானம் என்ன குழம்பு செய்யணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல, சாம்பார் ரெடி. பூபு என்ன தெரிகிறது, வேற என்ன, காக்கா கோழி ஏதாவது பறந்துட்டு இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துரும். இந்த பூபு பாய் போல இருக்கானே, நான் காலையில எழுந்ததுமே அவனும் எழுந்துருவான் மக்களே. அதுக்கப்புறம் அவன் பண்ற அலப்பறை இருக்கே, முடியல. உன்னதான் நான் சொல்றேன், கேமரா வாவ், பூபு கேமரால தெரியுதா, வாவ். பூபுக்கு வந்து 2-3 நாளா ரொம்ப கோல்டு, ஃபீவர் வேற இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அச்சச்சோ நேற்று ஃபுல்லாக வந்து நைட்டு நல்ல மழை பெஞ்சுது. அதனால கிளைமேட் சூப்பராக இருக்குது. காலையிலேயே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ கேரளாவில் மழை சீசன் தான், ஆனால் கூட ரொம்ப ஒரு 10 நாளாக வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டே தான் இருந்தது, மழையே இல்லை. நேற்று நைட்டு வந்து நல்ல மழை பெஞ்சுது. அதனால கிளைமேட் சூப்பராக இருக்குது. மார்னிங் வந்து இந்த டீ காஃபி எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. அதனால வந்து டெய்லி ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிப்பேன். ஒரு நாளைக்கு வந்து ஜீரக தண்ணினா, ஒரு நாளைக்கு வந்து வெந்தயம், ஒரு நாளைக்கு வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர், அந்த மாதிரி மாற்றி குடிப்பேன். நேற்று நைட்டே வந்து இந்த பெருஞ்சீரகமும் பச்சை மல்லி அதையும் தண்ணியில் வந்து ஊற போட்டிருந்தேன். இப்போ அதை தான் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் குடிக்க போகிறேன்.
ஸோ டீ காஃபி குடிக்கிறத விட இது வந்து எனக்கு என்னவோ நல்லா இருக்கு குடிக்கும்போது. சில பேருக்கு வந்து காலைல டீ குடிச்சாதான் வந்து நாளே ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி தான். அவருக்கு வந்து டீ வேணும். ஸோ அவருக்கு டீ ரெடி பண்ணிட்டு எனக்கு இந்த டீடாக்ஸ் வாட்டர். பூபு ஓடிவா ஓடிவா, டீ டீ டீ, சாய் சாய். இந்த வீட்டு வேலை, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இது எதுவுமே வந்து ஒரு பெரிய வேலையாவே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த பூபுக்கு இந்த சாப்பாடு ஊட்டுறது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. கிட்டத்தட்ட வீடே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடும்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எனர்ஜி எல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி ரெடி ஆகி ஒரு போர்க்களத்துக்கு போகிற மாதிரி ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு எனர்ஜி வேணும். அப்போதான் அவனுக்கு வந்து அவன் பின்னாடி ஓடி ஓடி அவனை எப்படியாவது நைஸாக எப்படியாவது 2 வாயை ஊட்டி விட முடியும். ஸோ அதுதான் இப்போதைக்கு என் லைஃப்பில் ஒரு பெரிய வேலை அப்படின்னா அது மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து வந்து அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், நம்மளால முடியாததா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் முடியலை மக்களே. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ நான் ஆரம்பித்தா மினிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு இட்லியை ஊட்ட முடிஞ்சா நான் சாதிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்குது. இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பூபுக்கு வந்து இட்லி ஊட்ட போகிறோம். பார்த்தீங்களா, சாப்பாடை பார்த்ததுமே இறங்கி ஓடிடுவான். ஒரு வாய் சோறு ஊட்ட எவ்வளவு அக்கப்போரு. யோவா, தேங்க்யூ மிலு. எங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகாலாம் நாங்கள் இதுலேயே எடுத்துப்போம். ஸோ கடையில் இருந்து பச்சை மிளகா வாங்கியே வந்து மாதக்கணக்காகுது. இந்த பச்சை மிளகாவே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பார்க்க தான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா காரமாக இருக்கும். பயங்கர காரமாக தான் இருக்குது. ஸோ வந்து சட்னிலாம் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய டே ரொட்டீனில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் சாப்பிட்லன்னு வைங்களேன், எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் தெரியல. காலையில் நீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9 மணிக்கு நான் சாப்பிட்றேன்னா அது சாப்பிடல, ஒரு வேளை நான் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அன்றைக்கி டே ஃபுல்லாக நைட்டு மிட் நைட் வரைக்குமே எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். இது என்னன்னு தெரில. இது ஏதாவது ஆசிடிட்டினால அந்த மாதிரி ஆகலாம் போல இருக்கு. ஸோ எப்போவுமே நான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவேன், சாப்பிடாம இருக்கிறதே கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. காலையில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்றது உங்களோட குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது லைட்டாவது ஏதாவது சாப்பிட்டு வேலைக்கோ ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கிளம்புங்க. நான் வந்து என்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பண்ண முடியலன்னா கூட நான் ஏதாவது ஒரு உப்புமாவது செஞ்சுட்டு காலைல சாப்பிட்ருவேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் என்னோட நாள் வந்து ஆரம்பிக்காது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மத்தியானம் சோறு இல்லாமல் நைட்டு சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன் மக்களே. ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாம்பார் கொஞ்சம் காரமாக இருக்குது, பரவாயில்ல, சாப்பிடும்போது யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் மக்களே என்னுடைய மார்னிங் ரொட்டீன். ஒரு ஹரிபரியான மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்களாம் யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. பை பாய்.